இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. வேலை கிடைத்த புதிய பட்டதாரிகளுக்கு இடமாற்ற செலவிற்கு 1000 ரிங்கிட். வேலைவாய்ப்பை பெற்று இடம்பெயர வேண்டிய நிலையில் உள்ள புதிய பட்டதாரிகளுக்கான இடமாற்ற செலவுகளை ஈடுகட்டுவதற்காக சமூக பாதுகாப்பு அமைப்பான சொக்சோ 1000 ரிங்கிட் வரை ஊக்கத்தொகை வழங்கப்படும். வேலை தேடுபவர்கள் அல்லது புதிய பட்டதாரிகள் புதிய இடத்திற்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டால், உதாரணமாக சண்டகானில் வசித்து கோத இனபாலுவில் வேலை செய்யும் நபர்களுக்கு பெர்காசோ மூலம் 1000 ரிங்கிட் ஊக்கத்தொகை வழங்குவோம் என்று டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் குறிப்பிட்டார். அடுத்த ஆண்டும் நாட்டின் பொருளாதாரம் தொடர்ந்து வலுப்பெறும். மீள்தன்மை கொண்ட உள்நாட்டு தேவை மற்றும் 13வது மலேசிய திட்டத்தின் கீழ் வலுவான பொது மற்றும் தனியார் முதலீடு ஆகியவற்றின் ஆதரவால் 2026ஆம் ஆண்டில் நாட்டின் பொருளாதாரம் தொடர்ந்து வளர்ச்சியடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வட்டார பொருளாதார வளர்ச்சியின் வேகத்திற்கும் கூடுதல் வரிகளை அறிமுகப்படுத்தாமல் நாடு முழுவதும் உயர் மதிப்புள்ள மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் இணங்க நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபியும் 4.5 முதல் 5.5 விழுக்காடு வரையில் வளர்ச்சியடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். அடுத்த ஆண்டு மத்திய அரசாங்கத்தின் மொத்த வருவாய் வசூல் 34,310 கோடி ரிங்கிட்டிற்கு பதிலாக 33,410 கோடி ரிங்கிட்டாக அதிகரிக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இவ்வாண்டு திட்டமிடலின் கீழ் உள்கட்டமைப்பு மற்றும் மக்களுக்கு உதவி செய்வதற்கான கூடுதல் செலவு செய்ய நேரிடும் வேளையில் அதற்கு கூடுதல் வரியும் விதிக்கப்படும். அது இயல்பானதே. ஆனால் அரசாங்கம் அதற்கு மாற்றாக மக்கள் மீது சுமையை அதிகரிக்காமல் இலக்கிடப்பட்ட உதவித்தொகை மற்றும் நிர்வாகத்தை மேம்படுத்தும் முயற்சியை ரத்து செய்துள்ளது என்றார் அவர். கல்வி அமைச்சிற்கான நிதி ஒதுக்கீடு அதிகரித்துள்ளது. மடானி அரசாங்கத்தின் முன்னுரிமைகளில் பள்ளி கட்டமைப்பின் தரமும் உட்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் கல்வி அமைச்சிற்கு 6,420 கோடி ஒதுக்கப்பட்டிருந்த வேளையில் நேற்று பிரதமர் தாக்கல் செய்திருந்த 2026ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் அது 6,620 கோடி ரிங்கிட்டாக அதிகரித்துள்ளது. சபா மற்றும் சரவாக் மாநிலங்களில் உள்ள 520க்கும் மேற்பட்ட பள்ளிகளை மேம்படுத்த 200 கோடி ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் பழுது பார்க்கப்பட வேண்டிய நிலையில் உள்ள சீன மற்றும் தமிழ் பள்ளிகள் உட்பட அனைத்து வகையான பள்ளிகளையும் பழுது பார்க்க பராமரிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. அதில் செரிகானில் உள்ள ஸ்ரீ சாடோங் தேசிய பள்ளி, துவாரானில் உள்ள சபாண்டார் தேசிய பள்ளி, ஜொஹூரில் உள்ள பண்டார் லாயாங் சாசா பள்ளி உட்பட 38 புதிய பள்ளிகள் கட்டப்படும் என்றார் அவர். இதை தவிர்த்து அதிக மாணவர்களை கொண்ட 100க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் கூடுதல் வகுப்பறைகளை கட்டுவதற்காக 10 கோடி ரிங்கிட் வழங்கப்பட்டுள்ளது. அவற்றுடன் 10 கோடி ரிங்கிட்டுக்கும் அதிகமான ஒதுக்கீட்டில் ஏற்கனவே உள்ள கட்டிடங்களில் 350 புதிய பாலர் வகுப்புகளும் கட்டப்படுகின்றன. மீண்டும் 100 ரிங்கிட் மதிப்பிலான ரஹ்மா அடிப்படை உதவித்தொகை விநியோகிக்கப்படும். அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் மீண்டும் 100 ரிங்கிட் மதிப்பிலான ரஹ்மா அடிப்படை உதவித்தொகை விநியோகிக்கப்படும். இதில் 18 வயதிற்கு மேற்பட்ட 2,20,00,000 மலேசியர்கள் பயனடைவர் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். 18 வயதிற்கு மேற்பட்ட 2,20,00,000 மலேசியர்களுக்கு அரசாங்கம் மீண்டும் 100 ரிங்கிட் சாரா உதவித்தொகையை வழங்கும் என்பதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இத்தொகை பிப்ரவரி மாத மத்தியில் செலுத்தப்படும். ரமலான் மற்றும் சீன பெருநாள் காலத்தில் அது பேருதவியாக இருக்கும் என்றார் அவர். இவ்வாண்டு ஆகஸ்ட் 31ஆம் தேதி 18 வயதிற்கு மேற்பட்ட அனைத்து மலேசியர்களுக்கும் 100 ரிங்கிட் வழங்கப்பட்ட வேளையில் அதில் 70 விழுக்காடு செலவழிக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். PTPTN எனப்படும் தேசிய உயர்கல்வி கடனுதவி திட்டம். PTPTN எனப்படும் தேசிய உயர்கல்வி கடனுதவி திட்டத்தின் மூலம் குறைந்த மாத வருமானம் கொண்ட குடும்பங்களை சேர்ந்த 5,800 மாணவர்கள் பொது உயர்கல்வி கழகம் ITPA இலவச கல்வி வாய்ப்பை பெறுவர். 2026ஆம் ஆண்டு தொடங்கி 2,705 ரிங்கிட்டிற்கும் குறைவான மாத வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு இலவசமாக PTPTN கல்வியை அரசாங்கம் வழங்கும். இது தைரியமான, முன்னதாக சிந்திக்கப்படாத ஒரு தொடக்கமாகும் என்றார் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம்.
குறைந்த மற்றும் நடுத்தர மாத வருமானம் கொண்ட குடும்பங்களை சேர்ந்த இளங்கலை பட்டப்படிப்பில் முதல் நிலைகள் தேர்ச்சி பெறும் அனைத்து மாணவர்களுக்கும் பிடிபிடிஎன் கடனுதவியை திரும்பி செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்க அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளதாக அவர் கூறினார். ஆண்டுக்கு ஒதுக்கிடப்படும் 9 கோடி ரிங்கிட் நிதியிலிருந்து கடன் சுமார் 6000 மாணவர்கள் இதன் மூலம் பெறுவார்கள் என அன்வார் விளக்கினார். இதனிடையே பிடிபிடிஎன் கடனுதவியை திருப்பி செலுத்த தவறி தற்போது வெளிநாடுகளில் வேலை செய்பவர்களுக்கான வெளிநாட்டு பயணங்களுக்கு அரசாங்கம் கட்டுப்பாடுகளை விதிக்கும் என்றும் அவர் விவரித்தார். அக்டோபர் 18 முதல் 4ஆம் கட்ட ரஹ்மா உதவித்தொகை வழங்கப்படும். இவ்வாண்டு தீபாவளி கொண்டாட்டத்தை முன்னிட்டு 4ஆம் கட்ட ரஹ்மா உதவித்தொகை எஸ்டிஆர் வரும் அக்டோபர் 18ஆம் தேதி தொடங்கி வழங்கப்படும். அதோடு தீபாவளியை முன்னிட்டு 2 நாட்களுக்கு 50 விழுக்காடு டோல் கட்டண கழிவையும் வழங்க அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். தீபாவளியை முன்னிட்டு சகோதர சகோதரிகளை தீபாவளி நல்வாழ்த்துக்கள். 200 கோடி ரிங்கிட் மதிப்பிலான 2025ஆம் ஆண்டின் 4ஆம் கட்ட எஸ்டிஆர் உதவித்தொகை வரும் அக்டோபர் 18ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என்றார் அவர். இவ்வாண்டின் இறுதிக்கட்ட எஸ்டிஆர் தொகை முன்னதாக நவம்பர் மாதம் வழங்க திட்டமிடப்பட்டிருந்தது. எஸ்டிஆர் மற்றும் சாரா திட்டங்களுக்கு சுமார் 1300 கோடி ரிங்கிட்டை அரசாங்கம் ஒதுக்கி இருப்பதால் மொத்தம் 90 லட்சம் பேர் பயனடைவார்கள் என்றும் அன்வார் கூறினார். காசா அமைதி திட்டம் அடுத்த வாரம் பிணை கைதிகள் விடுவிக்கப்படலாம். அக்டோபர் 13 அல்லது 14ஆம் தேதிகளில் காசாவில் உள்ள பிணை கைதிகள் விடுவிக்கப்படலாம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். காசாவில் போரை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வந்தோம். உண்மையில் மிகப்பெரிய அடிப்படையில் அமைதியை உருவாக்கினோம். அது மத்திய கிழக்கில் ஒரு நீடித்த அமைதியாக இருக்கும் என்று நான் நம்பிக்கையுடன் நினைக்கிறேன். மீதமுள்ள அனைத்து பணைய கைதிகளின் விடுதலையையும் நாங்கள் உறுதி செய்துள்ளோம். அவர்கள் திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமை விடுவிக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். வெள்ளை மாளிகை அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொண்ட ட்ரம்ப் அவ்வாறு கூறினார். காசா அமைதி திட்டத்தின் முதல் கட்டமாக ஹமாஸ் தரப்பினரால் சிறைபிடிக்கப்பட்டவர்களை விடுவிப்பதற்கான ஓர் ஒப்பந்தம் புதன்கிழமை கையெழுத்திடப்பட்டது. இது நீடித்த அமைதிக்கு வழிவகுக்கும் என்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். வரவு செலவு திட்டத்தில் கவனத்தை ஈர்த்த முக்கிய அறிவிப்புகள். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த 2026ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் பல முக்கிய அறிவிப்புகள் கவனத்தை ஈர்த்தன. பிடிபிடிஎன் எனப்படும் தேசிய உயர்கல்வி கடனுதவி திட்டத்தின் மூலம் குறைந்த மாத வருமானம் கொண்ட குடும்பங்களை சேர்ந்த 5800 மாணவர்கள் பொதுக்கல்வி உயர்கல்விக் கழகம் IPTAவில் இலவச கல்வி வாய்ப்பை பெறுவர். 2026ஆம் ஆண்டு தொடங்கி 2705 ரிங்கிட்டிற்கும் குறைவான மாத வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு இலவசமாக பிடிபிடிஎன் கல்வியை அரசாங்கம் வழங்கும். இது தைரியமான, முன்னதாக சிந்திக்கப்படாத ஒரு தொடக்கமாகும் என்று டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். ட்வெட் எனப்படும் தொழில்நுட்பம் மற்றும் தொழில் பயிற்சி திட்டத்திற்கு 2026ஆம் ஆண்டில் 790 கோடி ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. ட்வெட் கல்வி மற்றும் பயிற்சி வாய்ப்புகள் அதிகரிக்கப்படுகின்றன. குறிப்பாக தேசிய ட்வெட் மற்றும் HRD கார்ப் போன்ற அதிக முக்கியத்துவம் கொண்ட துறைகளை ஆதரிப்பதில் நிச்சயம் அதிக தொகை, அதாவது 300 கோடி ரிங்கிட், இலக்கவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை உட்பட பயிற்சிகள் அளிக்க PTPKவிற்கு 65 கோடி ரிங்கிட், கிக் தொழிலாளர்களை உட்பட கவனத்தில் கொள்ளப்படும் குழுவை சேர்ந்த 13,000க்கும் மேற்பட்டோருக்கு கியாட்மாரா பயிற்சி அளிக்கிறது என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். வீட்டை வாங்குவதற்கான பரிமாற்ற ஆவணங்கள் மற்றும் கடன் ஒப்பந்தங்களின் வரி விலக்கு நீட்டிப்பு. 5 லட்சம் ரிங்கிட் வரை மதிப்புடைய முதல் வீட்டை வாங்குவதற்கான பரிமாற்ற ஆவணங்கள் மற்றும் கடன் ஒப்பந்தங்கள் மீதான முழு முத்திரை வரி விலக்கை மேலும் 2 ஆண்டுகளுக்கு, அதாவது 2027ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி வரை நீட்டிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. வரிகள் மற்றும் கடன் நிர்வகிப்புகள் தொடர்பான கூடுதல் செலவுகளை எதிர்கொள்ளாமல் இளைஞர்களும் நடுத்தர வருமானம் கொண்ட குடும்பங்களும் தங்கள் முதல் வீட்டை கொண்டிருக்க உதவுவதே இந்நடவடிக்கையின் நோக்கமாகும். முதல் முறையாக வீடு வாங்குபவர்களுக்கு 5 லட்சம் ரிங்கிட் வரையிலான மதிப்புடைய முதல் வீட்டை வாங்குவதற்கான பரிமாற்ற ஆவணங்கள் மற்றும் கடன் ஒப்பந்தங்களுக்கு முழு முத்திரை வரி விலக்கு அளிக்க அரசாங்கம் பரிந்துரைத்துள்ளது.
இது 2 ஆண்டுகளுக்கு, அதாவது 2027ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என்றார் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம். பொது சேவைத்துறை ஊழியர்கள் சொந்த வீட்டை கொண்டிருப்பதை ஊக்குவிக்க தற்போதைய ஊதிய சீரமைப்பு மற்றும் சொத்து சந்தை விலைகள் அதிகரிப்பிற்கு ஏற்ப LPPSA நிதிக்கான அதிகபட்ச வரம்பு 10 லட்சமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது.